வெல்கம் பேக் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் ஜெயபால். ஸோ இந்த வாரம் புள்ளியியல் அண்டு நிகழ்தகவு, ஓகேவா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி இந்த டாபிக் பார்க்குறோம். ஏற்கனவே 2 பார்ட்டில் புள்ளியியல் சம்மந்தமான வீடியோஸ் கொடுத்துருந்தோம். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிகழ்தகவு கான்செப்ட் தான். ஸோ நிகழ்தகவு கான்செப்டில் மொத்தமாக ஒரு 4 கேட்டகரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா காயின் யூஸ் பண்ணி நிகழ்தகவு கான்செப்ட் கேட்பாங்க. அதே போல் பகடை யூஸ் பண்ணி நிகழ்தகவு கான்செப்ட் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது சீட்டு கட்டு. ஸோ இதை கார்ட்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் தென் காமனாக ஜென்ரலாக ஏதாவது ஒரு கேம்ஸ் வச்சோ ஆர் ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி வச்சோ கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த 4 கேட்டகரியில் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பார்ட் 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாணயம் சம்மந்தமாகவும் பகடை சம்மந்தமாகவும் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். ஸோ இதில் நிகழ்தகவு அப்படின்னாவே நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிகழ்தகவு அப்படின்னா மொத்த பாசிபிலிட்டி என்ன, அதை கீழே நம்ம நோட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது என்ன அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதற்கான அளவை நம்ம மேலே நோட் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ அப்போ இதை ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது நிகழ்தகவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நிகழ்தகவு அப்படிங்கிறது அதோட மதிப்பு எப்பயுமே 0 to 1க்குள்ளே தான் இருக்கும். 0 to 1க்குள்ளே தான் இருக்கும். அது 0.5ன்னு இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம், 0.3ன்னு இருக்கலாம், 0.8ன்னு இருக்கலாம், சம்திங் எது வேணால் இருக்கலாம். ஆனால் என்ன இருக்கும், 0 to 1க்குள்ளே தான் இருக்கும். 0 கீழேயும் நெகட்டிவாக போகாது, அதாவது 1க்கு மேலே 2, 3 அந்த மாதிரியும் போகாது. ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு பாயிண்ட். இதை வச்சும் கொஸ்டின் கேட்பாங்க. ரைட், ஒன் பை ஒன்னாக நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நிகழ்தகவு மதிப்பின் இடைவெளி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிகழ்தகவோட மதிப்பு என்ன இருக்கும், 0 to 1க்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன்னா. ஸோ இதுதான் ஒரு தியரிட்டிக்கல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர், ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இப்போ காயின் சம்மந்தமாக என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ இதில் காயின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மொத்த அளவு, இப்போ இங்கே என்ன எத்தனை காயின் யூஸ் பண்ணுறாங்க, 2 நாணயம் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. 2 நாணயம் ஒன்றாக சுண்டப்படுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் வார்த்தையெல்லாம் நல்லா கவனிக்கணும். அதாவது 2 நாணயம் அப்படின்னு சொன்னாலும், ஒரு நாணயம் 2 முறை அப்படின்னு சொன்னாலும் மொத்த அளவு வந்துட்டு மாறும், ஓகேவா. ஸோ என்னன்னு பாருங்கள், இப்போ 2 நாணயத்துக்கு அதோட மொத்த பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டோன்னா ஈஸியான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போ நாணயத்துக்கு மொத்தம் எத்தனை பக்கங்கள், 2 பக்கங்கள், ஓகே. 2 நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அது எத்தனை முறை சுண்டப்படுது அப்படிங்கிறது, இப்போது நாணயத்துக்கு 2 பக்கங்களா, இப்போது பக்கங்கள் நோட் பண்ணிட்டோம். எத்தனை நாணயம் இருக்குது, 2 நாணயம் இருக்குது. அப்போ இங்கே 2 நம்ம நோட் பண்ணுறோம். 2 பவர் 2 4, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம நாணயம் கொடுத்தாலும் சரி பகடை கொடுத்தாலும் சரி அதோட மொத்த பாசிபிலிட்டி டிவைடில் எத்தனை அளவு வரும் அப்படிங்கிறத இதன் மூலயமா நம்ம கண்டுபிடிச்சலாம். அதாவது இங்கே என்ன போட்டிருக்கு, என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ நாணயம் அப்படின்னா 2 பக்கம் இருக்கும், அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இங்கே. இப்போ அதே போல் பகடை அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு 6 பக்கம் இருக்கும். எத்தனை பகடை யூஸ் பண்ணுறாங்களோ அதை நான் மேலே நோட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே 2 பகடை அப்படின்னு சொன்னாங்கன்னா 2, இதுதான் இந்த மொத்த அளவுக்கான ஒரு ஷார்ட்கட், ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் தனித்தனியாக இந்த பக்கங்கள் நோட் பண்ணாலுமே சரி, இப்போ மொத்தம் வந்து 2 நாணயம் யூஸ் பண்ணால் ஒரு நாணயத்தில் 2மே ஹெட்டுன்னு இருக்கலாம், ஆர் ஒரு நாணயத்தில் டெய்ல் இருந்து இன்னொன்றில் ஹெட்டுன்னு இருக்கலாம், ஆர் அப்படியே மாற்றி ஹெட்டு டெய்ல் அப்படின்னு இருக்கலாம், 2லுமே டெய்லுங்கிறது கூட இருக்கலாம். இதுதான் இப்போ இந்த மொத்தம் 4 பாசிபிலிட்டி வந்துச்சா, 1 2 3 4 அப்படிங்கிறது. ஸோ ஓகேவா. இதை நம்ம ஒவ்வொருட்டையும் நம்ம நோட் பண்ணி அந்த வேல்யூ நோட் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக அந்த 4 என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிடலாம். அதுபோக இன்னும் நம்ம பேசிக்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் இதவே நல்லா தெளிவாக நோட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நீங்கள் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராக்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதில் அந்த 4 அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம இதை நோட் பண்ணிட்டு போடணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா. இப்போ கேள்வியை கவனிங்க, நம்ம டிவைடில் என்ன போடணும், 4 போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கேள்வி என்ன, 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு, ஓகேவா. வெவ்வேறு முகங்கள், அது என்ன வெவ்வேறு முகங்கள்னால், ஒரு காயினில் டெய்ல் இருந்துச்சுன்னா இன்னொரு காயினில் ஹெட்டு தான் இருக்கணும், ஓகேவா. இப்போ தானே மாற்றி மாற்றி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதிலே ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டுன்னு இருந்தால் 2வது காயினில் டெய்ல். அப்போது மொத்தம் 2 பாசிபிலிட்டி தான். அப்போ 2 அப்படிங்கிற நோட் பண்ணுறேன். இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1/2ன்னு கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் சிம்ப்ளை பண்ணியிருப்பாங்க, ஒரு சில நேரத்தில் சிம்ப்ளை பண்ணாமல் கூட விட்டுருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி சிம்ப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே இதற்கான ஆன்சர் 1/2ங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக இதில் 3 கொஸ்டின் இருக்குது, சாரி 4 கொஸ்டின் இருக்குது. இந்த மாதிரி 4மே மொத்தமாலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஒரே கொஸ்டின்லேயே உங்களுக்கு எல்லா கான்செப்ட், இந்த நாணயம் சம்மந்தமாக எல்லா கான்செப்டுமே புரிஞ்சிடும் அப்படிங்கிறக்காண்ட அந்த கொஸ்டின் நான் கொண்டு வந்திருக்கேன். இதில் வார்த்தையில் நல்லா நீங்கள் கவனிக்கணும். இங்கே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி வார்த்தை என்ன அப்படின்னா, அதிகபட்சம் ஒரு தலை, குறைந்தபட்சம் ஒரு தலை, இந்த மாதிரி வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி மீன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஓகே, இப்போ நம்ம 1 by 1 சால்வ் பண்ணலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 சீரான நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. அப்போ 2 நாணயங்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், 2 ஸ்கொயர், இதோட வேல்யூ 4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ டிவைடில் 4 வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா, இப்போ இதில் நீங்கள் நல்லா கவனிங்க. அடுத்தடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 2 தலைகள் கிடைக்கிறதுக்கான, அப்போ ஒரே நேரத்தில் வந்துட்டு என்ன 2 தலைகளுமே கிடைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். நம்ம அந்த ஹெட்டு இது தானே நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா, இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெய்லு அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டாவது டெய்ல் ஹெட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், டெய்ல் ஹெட்டுன்னு எடுத்துக்கலாம். மூணாவது ஹெட்டு டெய்ல்னு எடுத்துக்கலாம். நாலாவது இந்த ஹெட்டுன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, ரைட். இப்போ இதில் 2 தலைகள் அப்படின்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். அப்போது 1 அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன். அப்போ முதல் கேள்விக்கான ஆன்சர் 1/4. ஓகேவா, ரைட். அடுத்த கொஸ்டின், ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு தலை அப்படின்னா ஒன்று அந்த டெய்லும் ஹெட்டு டெய்லும் இது மட்டும்தான். அப்போது ஒரு தலை கிடைக்கிற பாசிபிலிட்டி என்ன, 2 தானே. அப்போது 2/4 அப்படி நம்ம நோட் பண்ணுவோம். இதை சிம்பிளை பண்ணால் 1/2ன்னு கிடைக்கும். அப்போ ஒரு தலை கிடைப்பதற்கான பாசிபிலிட்டி 1/2. இப்போது நீங்கள் இந்த இதில் தனித்தனியாகவே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, ரைட். அடுத்த கொஸ்டின் என்ன, குறைந்தபட்சம் ஒரு தலை. ஸோ இந்த வார்த்தையில் தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். குறைந்தபட்சம் ஒரு தலை அப்படின்னு சொன்னாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு தலை இருக்கலாம், ஒன்று மேலேயும் இருக்கலாம். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. மறைமுகமாக அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது குறைந்தபட்சம் ஒரு தலை அப்படின்னு சொன்னாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு தலை தானே இருக்கணும். ரைட். இப்போது இந்த இதில் டெய்லு ஹெட்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலை இருக்குது. அதே போல் ஹெட்டு டெய்ல்னு பார்த்தோம்னா இதுலேயும் ஒரு தலை இருக்குது. அதே டயத்தில் ஒரு தலை இருக்கலாம், ஒரு தலைக்கு மேலேயும் இருக்கலாம். அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 தலைன்னு இருக்கா. அப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு தலைக்கான பாசிபிலிட்டி 3. அப்போ மொத்த பாசிபிலிட்டி என்ன, 4 தானே. 3/4 அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த வார்த்தையை தான் நீங்கள் கவனிச்சுக்கணும். ஏன்னா இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்கிட்ட நிறையா டவுட் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ குறைந்தபட்சம் ஒரு தலை அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு தலை இருக்கணும், ஆனால் அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல 2 தலை இருக்குல்ல, அவங்க சொன்ன கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுதா. ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு தலை இருக்குது, இதுவோ அல்லது இதுவோ ஒரு தலை இருக்குது. இதுதான் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா, அதுக்கு அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்கள், அதிகபட்சம் ஒரு தலைக்கான நிகழ்தகவு. இப்போ இதில் நீங்கள் அப்படியே நீங்கள் கவனிக்கணும். அதிகபட்சம் ஒரு தலை தான் இருக்கணும் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு தலை இருக்கலாம் அல்லது இல்லாமல் கூட இருக்கலாம். இதுதான் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது. குறைந்தபட்சம் அப்படிங்கிற போது அவங்க சொல்கிற அந்த அளவுக்கு மேலே. ஓகேவா, அதிகபட்சம் ஒரு தலை எப்படி சொன்னாங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த ஒரு அளவு அதுக்கு கீழே இது வேணால் இருக்கலாம். அப்படியே ஆப்போசிட்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வார்த்தையை நல்லா கரெக்டாக புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா நிகழ்தகவு சம்பந்தமாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, ரைட். இப்போ அதிகபட்சம் ஒரு தலை இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன, நம்ம ஏற்கனவே இந்த டெய்லு ஹெட்டு டெய்ல் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன சொல்லியிருக்கேன், அதிகபட்சம் ஒரு தலை அப்படின்னா இப்போ இங்கே அதிகபட்சம் ஒரு தலை இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம்னு சொன்னா அப்போ இங்கே இடத்துல இந்த டெய்லுங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ இங்கேயும் என்ன இருக்குது, 3 அளவு இருக்குது, மொத்த அளவு 4. அப்போ 3/4. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 4 வர்ற மாதிரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ 4மே மொத்தமாக கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் அந்த ஒவ்வொன்றும் தனித்தனியாக கேட்பாங்க. நீங்கள் அந்த அதிகபட்சம் குறைந்தபட்சம் அப்படிங்கிற கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுவே நாணயம் சம்மந்தமானதுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். ரைட். இப்போ 2 நாணயங்கிறது கொடுத்துருக்காங்க, அதே போல் 3 நாணயங்கிறது கொடுக்கலாம். மோஸ்ட்லி இப்போ நாணயம் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 நாணயம், 2 நாணயம், 3 நாணயம். அதே போல் பகடை எடுத்துட்டாலுமே கூட அந்த 1 நாணயம், 1 பகடை, 2 பகடை, 3 பகடையும் கூட போகலாம். ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் மோஸ்ட்லி அதிகமாக கேட்குறாங்க. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இங்கே 3 நாணயம் சம்மந்தமாக கொஸ்டின் இருக்குது. ஒரு 4 கொஸ்டின் தான் இருக்குது.
இதை ஒரு கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னாவே எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுவே கொஸ்டின் 4 கொஸ்டின் வர்ற மாதிரி வராது. ஓகேவா? தனித்தனியாக வரும் தான். அதை நான் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே என்ன 3 நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. இப்போ ஒவ்வொரு கொஸ்டினா அனைத்தும் தலையாக கிடைக்க நிகழ்தகவு என்ன? குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க நிகழ்தகவு என்ன? அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவு என்ன? அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 3 நாணயம் இதோட மொத்த அளவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஆப்ஷனே நீங்கள் பாருங்கள் 8ங்கிறது தான் அதிகமாக இருக்குது. அப்போது நாணயத்தோட பக்கங்கள் 2, மொத்தம் 3 நாணயம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ 2 கியூபோட வேல்யூ என்ன 8. அப்போது மொத்த அளவுங்கிறது 8 தான். ரைட். இப்போது பேசிக்காக நீங்கள் சால்வ் பண்ணுறதா அந்த 3 பாசிபிலிட்டி, அதாவது மொத்தம் 8 பாசிபிலிட்டி என்ன? எல்லாத்துலேயுமே ஹெட்டுன்னு இருக்கலாம். இப்போ இங்கெல்லாம் ஏதாவது ஒரு இதில் மட்டும் டெய்லு, இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற டெய்லு மற்ற 2ல் ஹெட்டுன்னு இருக்கலாம். இப்போ அதில் இதில் அந்த டெய்லு அப்படியே அடுத்தடுத்து 3 இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது அடுத்த பாசிபிலிட்டி. இப்போ என்னென்னா 2 டெய்லு இருக்கலாம். 2 டெய்லு இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 டெய்லு ஒரு ஹெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போது இங்கே டெய்லு ஹெட்டு டெய்லு, அடுத்தது ஹெட்டு டெய்லு. இப்போ என்னென்னா லாஸ்ட்டில் 3மே டெய்லுங்கிறது இருக்கலாம். இதுதான் அந்த 8 பாசிபிலிட்டி. ஓகேவா? இப்போ அவங்க கேட்டிருக்க ஒவ்வொரு கொஸ்டினையும் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? அனைத்தும் தலையாக கிடைக்க நிகழ்தகவு என்ன? அனைத்தும் தலையாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். ஓகேவா? அப்போ என்ன நோட் பண்ணுறோம்? 1/8 நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்ன 1/8. இப்போ அடுத்தது குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க நிகழ்தகவு. அப்போ இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கேட்டிருக்காது குறைந்தபட்சம் ஒரு பூ இருக்கலாம், ஒன்றுக்கு மேலேயும் இருக்கலாம். ஓகேவா? இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ குறைந்தபட்சம் 1 அப்படிங்கிறம்போது நீங்கள் 1, 2, 3 இந்த கான்செப்ட்டு. அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு பூ இருக்கலாம், 2 பூ இருக்கலாம், 3 பூ இருக்கலாம். ஓகேவா? பாருங்கள், குறைந்தபட்சம் ஒரு பூ இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, இந்த வேல்யூ. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் 2 பூ இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி குறைந்தபட்சம் ஒரு பூங்கிறது இருக்குது. ஒரு பூ இருக்குது, ஒன்றுக்கு மேலே இருக்குனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதுக்கு அடுத்து இங்கே கவனிங்க 3 பூ இருக்குது. அவன் கேட்டிருக்க மாதிரி குறைந்தபட்சம் ஒரு பூங்கிறது இருக்குது. அப்போ மொத்தத்துக்கு எத்தனை 7. அப்போ 7/8ங்கிறது தான் அவங்க கேட்டிருக்க அந்த குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க நிகழ்தகவு 7/8. புரியுதுங்களா? ஸோ அந்த அதிகபட்சம் குறைந்தபட்சங்கிற வேர்டை கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இல்லை அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவு என்ன? இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதிகபட்சம், இப்போ அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு தலை தான் இருக்கணும், அதை விட கம்மியாகவும் இருந்துக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே அந்த ஒரு தலைக்கு மேலே போயிடக்கூடாது. அப்போ இந்த இதுதான். இப்போ ஒரு தலை கிடைக்கிற மாதிரி என்னென்ன வேல்யூ இருக்குது? இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, அதாவது அதிகபட்சம் ஒரு தலை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இதை கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு தலை கூட இல்லாமல் கூட இருக்குது. அதிகபட்சம் அந்த இடத்துல ஒரு தலை இருக்கணும், இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகே, அப்போ மொத்தத்துக்கு எத்தனை 4 அப்படிங்கிறது என்ன? இப்போ 4/8 அப்படின்னு பார்த்தோம்னா இதை சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு 1/2 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 3வது கேள்விக்கு 1/2ங்கிறது தான் அதற்கான ஆன்சர். ஓகேவா? அதுக்கு அடுத்தது அதிகபட்சம் 2 பூக்கள். ஓகேவா? இப்போ இதில் அதிகபட்சம் 2 பூக்கள் அப்படிங்கிற கான்செப்டில் என்ன, ஒன்று அதிகபட்சம் 2 பூக்கள் இருக்கலாம், அல்லது 1 இருக்கலாம், 0 கூட இருக்கலாம். அதாவது மேக்ஸிமம் 2 பூக்கள்ங்கிறதா. அந்த இடத்துல வந்துட்டு 0லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த வேர்டோட மீனிங். ஓகேவா? அப்போ 2 பூக்கள் உள்ளது. இதே வேல்யூ என்ன ப்ளூ கலரில் நான் ரவுண்ட் பண்ணுறேன். இந்த வேல்யூ 2 பூக்கள் இருக்குது, இதுவும் 2 பூக்கள், இதுவும் 2 பூக்கள் இருக்குது. இப்போது அதிகபட்சம் 2 இருக்கலாம். ஓகேவா? அப்போ குறைந்தபட்சம் 0வும் இருக்கலாம், 1 இருக்கலாம், அந்த 2ங்கிற வரைக்கும். ஓகேவா? அப்போது இவங்க கொடுத்துருக்க இதே வேல்யூ ப்ளஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னா பூக்களே இல்லாமல் இருக்குது. ஓகே, அப்போ இதையும் எடுத்துக்கணும். மொத்தத்துக்கு எத்தனை 7/8. அப்போது அவங்க கேட்டிருக்க 4வது கொஸ்டினுக்கும் 7/8. இப்போ இதெல்லாம் வர மாதிரி எங்கே ஆன்சர் இருக்குது? ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுங்களா? ஸோ நாளையும் மொத்தமாக கேட்க மாட்டாங்க, தனித்தனியாக தான் நீங்கள் அந்த வார்த்தையில் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. இந்த மாதிரி கொஸ்டினும் கண்டிப்பாக கேட்பாங்க. என்ன அப்படின்னா சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 பூக்கள். இந்த மாதிரி சேர்த்து கேட்பாங்க. அல்லதுன்னு கொடுத்துட்டாங்கனாவே
ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அவங்க கொடுத்துருக்க இந்த கண்டிஷனையும் எத்தனை கண்டிஷன் வருதுங்கிறத பார்க்கணும். அதே போல் இந்த கண்டிஷனும் எத்தனை கண்டிஷன் வருதுன்னு பார்த்துட்டு ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வர்றதான் நிகழ்தகவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எத்தனை நாணயம் யூஸ் பண்ணுறாங்க? 3 நாணயம். அப்போ மொத்த பாசிபிலிட்டி என்ன? 8ங்கிறதானே. அந்த 8 என்னென்ன நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். 3மே ஹெட்டுன்னு இருக்கலாம், அல்லது ஒரு டெய்லு இருந்து மற்றதெல்லாம் ஹெட்டுன்னு இருக்கலாம். ஓகேவா? அப்போ ஹெட்டு, டெய்லு, ஹெட்டு. நெக்ஸ்ட் என்ன? ஹெட்டு, ஹெட்டு, டெய்லு. அடுத்தது 2 டெய்லு, ஒரு ஹெட்டு. ஓகேவா? 2 டெய்லு, ஒரு ஹெட்டு. அதே போல் சரியாக எழுத மாட்டுது. அதே போல் டெய்லு, ஹெட்டு, டெய்லு. நெக்ஸ்ட்டு ஹெட்டு, டெய்லு, டெய்லு. லாஸ்ட்டில் 3மே டெய்லு. ஓகே, ஸோ இதை கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதில் என்ன? ஃபஸ்ட்டு அதிகபட்சம் 2 பூக்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ அதிகபட்சம் 2 பூக்கள் இருக்கலாம், அதை விட கம்மியாக 1 இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். இதுதான் நீங்கள் அவங்க கேட்டிருக்க அந்த 2ங்கிறதுல 0 அதிகபட்சம் அப்படின்னா 0லேருந்து அந்த 2 அதிகபட்சம் 0ன்னு இருக்குது, ஒரே உறுப்பு இருக்குது, 2 இருக்குது, அதிகபட்சம் 2 இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட்டு இப்போ நான் க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணுறேன். 0 அதிகபட்ச பூக்கள் அப்படின்னா இந்த இடத்துல 0 பூக்கள் இருக்குது, இதையும் கணக்கில் எடுத்துக்கணும். இங்கே ஒரு பூ இருக்குது, இங்கேயும் ஒரு பூ இருக்குது, இங்கேயும் ஒரு பூ இருக்குது. இதில் அதிகபட்சம் 2 பூ, அதிகபட்சம் 2 பூ, அதிகபட்சம் 2 பூ. இதுதான் அவங்க கேட்டிருக்க கண்டிஷன். இது வரைக்கும் தான். அப்போது மொத்தத்துக்கு எத்தனை இருக்கும்? 7 இருக்குமா? ஸோ 7/8 இதை நம்ம நோட் பண்ணுறோம். இப்போ இதில் நம்ம ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும். அதாவது 2வது கேட்டிருக்கிறத ஆட் பண்ணணும். குறைந்தபட்சம் 2 தலைகள் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். இந்த ஆட் பண்ணுறதுல என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சேர்த்தது மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடாது. இந்த கண்டிஷன், இந்த அல்லது அப்படிங்கிற கான்செப்டில் இதை ஒன்றா நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா பின்னாடி பகடைன்னு வந்தாலும் சரி, சீட்டுக்கட்டுன்னு வந்தாலும் சரி, இந்த இடத்துல இந்த மாதிரி அதிகபட்சம் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அடுத்து அல்லது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அப்படின்னாவே ரிப்பீட்டடாக வரக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் ரெட் கலர் நோட் பண்ணுறேன். குறைந்தபட்சம் 2 தலைகளா? அப்போ குறைந்தபட்சம் 2 தலைகள் அப்படின்னா குறைந்தபட்சம் 2 தலைகள் இருக்கலாம், 2க்கு மேலேயும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ கவனிங்க, க்ரீன் கலரில் இருக்கிறது ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நான் ரெட் கலரில் அவங்க கொடுத்துருக்க அந்த குறைந்தபட்சம் 2 தலைகளில் 2 தலைகள் உள்ளது என்ன? இதுவும் 2 தலைகள், இதுவும் 2 தலைகள், இதுவும் 2 தலைகள், 3 தலைகள் இருக்குது என்ன? இதுவும். அப்போ ஆல்ரெடி க்ரீன் கலர் இருக்குது அப்படின்னாவே நம்ம இதில் ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம் தானே. அப்போ எக்ஸ்ட்ரா புதுசாக எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த குறைந்தபட்சம் 2 தலைகள் இருக்குது, அந்த 4 தானே. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஓகே, 4 ஆல்ரெடி நம்ம இதில் சேர்த்துட்டோம், இதுக்குள்ளேயே நம்ம சேர்த்துட்டோம். அப்போது நம்ம ரிப்பீட்டடாக சேர்க்க தேவையில்லை. 7/8ங்கிறத அதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ தெரியாதவங்க நல்லா தெளிவாக அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நிகழ்தகவில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ரிப்பீட்டடாக இங்கே வரக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பகடை சம்மந்தமான கொஸ்டின். இப்போ இங்கே பகடை என்ன? ஒரு பகடை, ஒரு சீரான பகடை உருட்டும்போது ஒரு இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஸோ இந்த கொஸ்டின் கவனிங்க. மொத்த பாசிபிலிட்டி என்ன? இப்போ ஒரு பகடைக்கு எத்தனை பக்கம்? 6 பக்கம். இப்போ ஒரே ஒரு பாடை தானே. ஸோ அப்போ 6/1 6 தான். இதுதான் மொத்த பாசிபிலிட்டி 6ங்கிறது. அது என்ன? இப்போ பகடைனா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, 1 2 3 4 5 6, மொத்தம் 6 பக்கம் இருக்கும். ஒவ்வொரு பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கும். ஓகே, மொத்தம் 6 நம்பர். ஓகேவா? இதுலேயே நிறைய ரிப்பீட்டடாக டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின் இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தோன்னா இரட்டைப்படை எண்ணுன்னு கொடுக்குறாங்களா? ஸோ இரட்டைப்படை என்ன அப்படின்னா 2 4 6, மொத்தம் 3 பாசிபிலிட்டி இருக்கா? அப்போ 3 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1/2. இதுதான் அதற்கான ஆன்சர். இதுலேயே வந்துட்டு இரட்டைப்படை அப்படிங்கிறது பல ஒற்றைப்படைங்கிறது வரலாம். அடுத்து 2ங்கிற நம்பருக்கு மேலே வரலாம். 3ங்கிற நம்பருக்கு மேலே வேல்யூ என்ன, நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்கலாம். அதே போல் 6இன் காரணிகள் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இதெல்லாம் அடுத்தடுத்த கொஸ்டின் இருக்கும். ஓகே, ஒன் பை ஒன்று நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு பகடை உருட்டும் பொழுது பகடையின் முக எண் பகா எண்ணாக இருக்க நிகழ்தகவு என்ன? ஓகேவா? இப்போது முக எண் பார்த்தோம்னா பகா எண் இருக்கணும், ஒரே ஒரு பகடை தான். இப்போ ஒரு பகடை யூஸ் பண்ணுறதுனால மேக்ஸிமம் எத்தனை? 1லேருந்து 6 வரைக்கும் தான் இருக்கும். இந்த 1லேருந்து 6 வரைக்கும் உள்ள பகா எண்ணை தெரிஞ்சிட்டாவே போதும். என்ன? 2 3 5, இதுக்கு மேலே வந்து பகா எண் 7 தான். அப்போ நம்ம இதை கணக்கில் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா ஒரு பகடை தான், அதில் 3 பாசிபிலிட்டி தான் இருக்குது. அப்போ 3/6. இதையும் நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1/2ங்கிறதான் கிடைக்கும். ஸோ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். பகா எண் பார்த்தோம் அப்படின்னா இங்கே சாரி, ஒரு பகடை அப்படின்னா நீங்கள் 1லேருந்து 6க்குள்ளே இருக்க பகா எண் தெரிஞ்சுட்டா போதும்.
அதே இது 2 பகடை அப்படின்னா நீங்கள் 1லேருந்து 36க்குள்ளே இருக்க பகா என்ன தெரிஞ்சிருக்கணும். அதே இது 3 பகடை அப்படிங்கிற போது 3 பகடையான பகாயங்கிறத அது கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த அட்லீஸ்ட் 100 வரைக்குமே நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ரைட், இது பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு ட்ரிக்கு இருக்குது, நான் சொல்கிறேன். வேறு என்ன மாதிரி கொஸ்டினுக்கு ஒரு ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோங்கிற பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டும் பொழுது அதன் 6ன் பகா காரணிகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஓகேவா? ஸோ இப்போது இதில் 6ன் பகா காரணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ 6ஓட காரணிகள் என்ன? 6ஓட காரணிகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2, அடுத்து 3, அடுத்து 6 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போது ஒரு சீரான பகடை. இப்போது இங்கே என்ன நம்ம நோட் பண்ணுவோம்? ஒரு சீரான பகடை அப்படின்னா அதில் 6 பாசிபிலிட்டி, மொத்த பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ பகா காரணிகள் அப்படின்னு காரணிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 1 சேர்த்துக்குவோம். அதே போல் இங்கே 6 அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்துக்குவோம். புரியுதுங்களா? காரணிகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா 1, 6 இதுவும் எக்ஸ்ட்ரா சேர்ந்து வரும். எதோட காரணிகள்? 6ஓட காரணிகள். ஆனால் அவங்க கேட்டிருக்கு என்ன? பகா காரணிகள். அப்போ பகா காரணிகள் கேட்டகரியில் இந்த 1ங்கிறது வராது, 6 அப்படிங்கிறது வராது. பேலன்ஸ் இருக்கிறது என்ன? இந்த இடத்துல 2, 3ங்கிற மட்டும் தான். நல்லா வார்த்தையில் நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேவா? காரணிகள்னு கேட்டால் நம்ம 1ங்கிறது 6ஓட காரணி தான், 2 6ஓட காரணி தான், 3 6ஓட காரணி தான், 6ம் 6ஓட காரணி தான். அப்போ மொத்தம் 4 காரணிங்கிறது இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 2 2ங்கிற மட்டும்தானே இருக்குது பகா காரணிகள். 2 3ங்கிறதான் பகா நம்பர். அப்போது 2 காரணி தான். இதை நம்ம அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1/3 அப்படிங்கிற கிடைக்கும். ஸோ 1/3ங்கிறதா அதற்கான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ வார்த்தை நல்லா கவனிச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது இப்போ 2 கொஸ்டின் சேர்ந்து தான் இருக்குது. இந்த மாதிரி கேட்க பாசிபிள் இல்லை. ஸோ இருந்தாலும் ஒரே கொஸ்டினில் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். ரைட். இப்போ இங்கே ஒரு சீரான பகடை உருட்டப்படுகிறது ஓர் இரட்டை எண் அல்லது 3ன் மடங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அல்லதுன்னு வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? 2 கண்டிஷன் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதில் இன்னொரு கண்டிஷன் என்ன? ரிப்பீட்டடாக வந்துடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பாடு தானே. இப்போ 1 2 3 4 5 6. ஓகே. இப்போது இரட்டைப்படை எண் அப்படின்னு பார்த்தோம்னா 2 4 6 3 பாசிபிலிட்டி இருக்குது. அதில் 3ன் மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ 3ன் மடங்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே 3 நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 6. ஆனால் 6 தான் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம இதில் சேர்த்துட்டோம்ல இரட்டைப்படை எண்ணில். அப்போ இது வராது. அப்போ 3ன் மடங்கு ரூபா இங்கே எக்ஸ்ட்ரா 1 தானே வருது. அப்போ +1 நம்ம நோட் பண்ணுவோம். அப்போ 4/6 அப்படிங்கிறதான மொத்த பாசிபிலிட்டி 6 தானே. இதை நம்ம அடித்து கொடுக்கும்போது 2/3 அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? அடுத்தது 2வது கொஸ்டின் பாருங்கள். நீங்கள் ஆப்ஷன் யோசிக்கலாம், சார் எங்கேயுமே 2/3 இல்லையன்ட்டு. ஆக்சுவலாக ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். இதில் அந்த நம்பர் மிஸ்டேக். ஓகேவா? 2/3ன்னு வரணும். ஆனால் அந்த இடத்துல 2/6ன்னு போட்டாங்க. அது ஆக்சுவலாக மிஸ்டேக் இருக்குது. 2/3 தான் வரணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்போ இங்கே என்ன? 3 மற்றும் 6க்கு இடையே ஒரு எண் பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? இப்போ 3 மற்றும் 6க்குள்ளே. ஓகே, இதுக்கு இடையே தான். அப்போ 3க்கும் 6க்கு இடையில என்னென்ன நம்பர் இருக்குது? இந்த இடத்துல 4 5ங்கிற மட்டும்தான் இருக்குது. அப்போ 2 பாசிபிலிட்டி இருக்குது. 2/6 இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1/3ன்னு கிடைக்கும். அப்போ 2வது 1/3. இதுதான் அதற்கான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ கரெக்டாக வார்த்தையை புரிஞ்சு நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் தான் ஒரு முக்கியமான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நம்மளுக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகும். இங்கே என்ன கொஸ்டின் பாருங்கள். இரு பாடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் பொழுது கூடுதல் 7 கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஸோ 2 பாடைகள்ங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. ஓகே, 2 பாடைகள் எடுத்துட்டோம்னாவே அதோட மொத்த பாசிபிலிட்டி என்ன? ஒரு பாடைக்கு 6 பக்கம். மொத்தம் எத்தனை பாடை யூஸ் பண்ணுறாங்க? 2 பாடை. அப்போ 6 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 36. அப்போ மொத்தம் 36 அப்படிங்கிறதா இருக்கும். இதோட அடுத்த கேள்வி என்ன? கூடுதல் 7 கிடைக்க நிகழ்தகவு என்ன? இப்போ 2 பாடையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கூடுதல் 7 கிடைக்க நிகழ்தகவு அப்படிங்கிறது. இப்போ நம்ம 36 பாசிபிலிட்டி என்னென்னங்கிறத நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போது நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ கூடுதல் 7 கிடைக்கணும். இப்போது மொதல் பாடையில் 1ம் 2வது பாடையில் 6ம் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதோட கூடுதல் 7ன்னு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரியே நம்ம மொத்தம் ஒரு செட்டு எத்தனை செட்டு வரும் அதை கூட்டணும் அப்படின்னா 7 கிடைக்கிற மாதிரி நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லிட்டு ஆன்சர் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் தெளிவாக சொல்கிறேன். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இந்த மாதிரி கூடுதல் கான்செப்ட் கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒன்று கவனிச்சுக்கோங்க. மினிமம்
2 பாடை யூஸ் பண்ணுறாங்க. மினிமம் பார்த்தோம்னா கூடுதல் 2 தான் கிடைக்கும். ஏன்னா மொதல் பாடையில் 1 2வது பாடையில் 1 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா கூடுதல் என்ன வரும் 2. இதுதான் மினிமம். ஓகே. அதே போல் மேக்ஸிமம் என்ன மொதல் பாடையில் 6 2வது பாடையில் 6 இருந்துச்சுன்னா 6 + 6 என்ன 12. ஓகேவா? ரைட். இப்போது கூடுதல் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 12க்குள்ளே தான் கூடுதலே வரும். அப்போ 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இதுக்குள்ளே தான் நம்பரே வரும். ஓகேவா? இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு 6 வரைக்கும் நீங்கள் போடுங்க. அதே போல் ரிவர்ஸில் இப்போ இங்கே 1 2 3 4 5 6 ஓகே 6 ஓகே 6 வரைக்கும் போட்டாச்சா? இப்போ ரிவர்ஸில் அதே போல் 1 2 3 4 5 அவ்வளோதான். 6 இந்த இடத்துல வந்துட்டு 6ங்கிறது ஃபார்வேர்டில் ரிவர்ஸ்லையும் காமனாக வந்துடும். ஓகேவா? ரைட். இதிலருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதுதான் கூடுதல். ஓகேவா? இப்போது 2ங்கிற கூடுதல் 2 வரதுக்கான நிகழ்தகவு 1, கூடுதல் 3 வர்றதுக்கான நிகழ்தகவு 2. அதாவது என்ன இப்போது கூடுதல் 3 வர்றதுக்கான நிகழ்தகவு என்ன ஒரு பாடையில் 1 2வது பாடையில் 2. இப்போது இதுவே அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணால் மொத்தம் 2 பாசிபிலிட்டி தானே கூடுதல் வர்றதுக்கு. இதே மாதிரி தான் இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க கூடுதல் 7 கிடைக்க நிகழ்தகவு கேட்டிருக்காங்களா? அப்போ 7க்கு என்ன இருக்குது 6. இப்போது 6/36ங்கிறதா நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ இதை நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னாவே போதும். நம்ம எல்லா நம்பரையும் ஆன் த ஸ்பாட்டில் போட்டு 36 பாசிபிள்லையும் போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு நம்ம வேறு விதத்தில் நம்ம பார்க்கலாம். என்ன 1,6 இது ஒரு பாசிபிலிட்டா, 6,1 இது ஒரு பாசிபிலிட்டி. அதே போல் 2,5 5,2 இதுவும் கூட்டினா 7 தானே. அதுக்கப்புறம் 3,4 4,3. ஓகேவா? ஸோ இதுதான் மொத்த அந்த 6 பாசிபிலிட்டி. என்னென்ன அந்த 6 பாசிபிலிட்டி 1,6 6,1 2,3 2,5 5,2 3,4 4,3. ஓகேவா? சார் ரைட். இப்போது நான் இதில் நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கலாம், சார் இந்த இதை நான் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இதவே டேரெக்டாக தெரிஞ்சுக்குவேன் சார் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் பின்னாடி போக ஒரு சில நேரங்களில் 2 கேட்பாங்க. கூடுதல் 7 அல்லது 9 9 கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 7ஐயும் இந்த 9 குறையதை மட்டும் ஆட் பண்ணி போட்டாவே போதும். ஸோ அதுக்கு இந்த ட்ரிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை அடிச்சு கொடுங்க நீங்கள் 6/36 அப்படின்னா 1/6ங்கிற கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக்கு இந்த மாதிரி கூடுதல் கான்செப்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் சரி இந்த கூடுதல் எந்த நம்பர் கேட்குறாங்களோ அந்த நம்பருக்குரியதை கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் போட்டுட்டாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி பகடை 2 பகடை கான்செப்டில் ஒரு நம்பர் நம்ம போட்டுட்டு அதில் அப்படியே ரிவர்ஸாக நம்ம அப்படியே மிரர் மாதிரி நம்ம மாற்றி நோட் பண்ணுவோம். இதையும் கணக்கில் சேர்த்துக்குவோம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பகடை உருட்டும்படும் போது அதே நேரத்தில் ஒரு நாணயமும் சுண்டப்படுகிறது. பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஸோ இங்கே 2மே சேர்த்து கேட்டிருக்காங்க. இது கிரியேட்டிவ் கொஸ்டின் தான், இதுக்கு முன்னாடி கேட்கல. ஸோ இன்கேஸ் இது கேட்டாங்க அப்படின்னா இப்போ ஒரு பகடை ஒரு நாணயம். இப்போ மொத்த பாசிபிலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பகடைக்கு வந்துட்டு பாசிபிலிட்டி என்ன 6, ஒரு நாணயத்துக்கு பாசிபிலிட்டி 2. அப்போ 6 × 2 என்ன 12. அந்த 12ங்கிறதான் மொத்த பாசிபிலிட்டி. ஓகேவா? ரைட். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஒரு பாடையில் ஒற்றைப்படை எண். ஒரு பாடையில் மொத்தம் 1லேருந்து 6க்குள்ளே ஒற்றைப்படை எண் என்ன இருக்குது 1 3 5 அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நாணயத்தில் என்ன கிடைக்கணும் தலை தான் கிடைக்கணும். அப்போ இங்கே என்ன வரும் 1 ஹெட்டும் கிடைக்கும் 3 ஹெட்டும் கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது 5 ஹெட்டும் கிடைக்க பாசிபிலிட்டி. அப்போ மொத்த பாசிபிலிட்டி என்ன 3 தான். இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 3 3 4 3 12. அப்போ 1/4ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ வார்த்தையில் நல்லா கவனித்து நீங்கள் இதுக்கான ஆன்சர் நம்ம நோட் பண்ணணும். ஸோ பகடை கான்செப்டும் நாணயம் கான்செப்டில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா நல்லா கிளியராக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த சீட்டு கட்டு கான்செப்டில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.